எல்லாவற்றையும் நம்ம மாற்றணும்னு உங்க பிள்ளைகள் துடிக்கிறோம். இந்த பள்ளிக்கரணை ஏரியை பார்த்தா இவ்வாறு, இந்த பள்ளிக்கரணை ஏரி உலகத்தின் தலை சிறந்த சதுப்பு நிலை ஏரி, இயற்கையின் அரும்பெருங்கொட. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடலின் நீர்மட்டத்திற்கு இணையாக இருக்கும், நல்ல சதுப்பு நிலம், சுவையான இறால்கள்லாம் அங்கே உருவாகும், உலக நாட்டு பறவைகள்லாம் வந்து தங்கி இருந்து பறந்து போகும். அந்த சதுப்பு நிலை ஏரிக்குள்ள அப்படி ஒரு அரிய கொடையா இருக்கிற இயற்கையின் பெருமரமா இருக்கிறதுல குப்பையை போட்டு மூடலாம், குப்பை கடங்க ஆக்கலாம்னு எந்த குப்பையாவது யோசிக்குமான்னு பாடுறா. இவங்களை போய் நீ ஓட்டு போட்டு தேர்வு பண்ணி ஆட்சியில் உட்கார வச்சிருக்கிய, யார் அவங்க குப்பையா நம்ம குப்பையா? என் அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த என் பெற்றோர்களை ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறான், ஒரு ஆட்சியாளன் தவறு செய்கிறான் என்றால், மோசமான ஆட்சி நடத்துகிறான் என்றால் அதற்கு ஆட்சியாளன் மட்டும் பொறுப்பு அல்ல, அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்களும் பொறுப்பாளர்கள் என்கிறார். நாமும் குற்றவாளிகள் தான். ஒருத்தன் குடிச்சிட்டு கொலை செய்யறான், ஒருத்தன் சின்ன வயசு பிள்ளை கற்பழிச்சு கொள்றான்னா யார்? சமூகத்தின் குற்றம். சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். அப்ப அந்த சமூகத்தில் யார்? நீ நானும் ஒரு அங்கம். அப்ப அந்த குற்றத்திற்கு நானும் பொறுப்பேற்கணும். பெற்றவர்கள், படிப்பித்தவர்கள். ஏனால் சமூகமே குற்ற சமூகம் ஆயிடுச்சு. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த நாட்டில் மருத்துவருக்கு மதிப்பு அதிகமோ அது நோயுற்ற சமூகம். எந்த நாட்டில் காவல்துறைக்கு, வழக்கறிஞருக்கு, நீதிபதிக்கு மதிப்பு அதிகமோ அது குற்ற சமூகம். எந்த நாட்டில் ஆசிரியருக்கு மதிப்பு அதிகமா இருக்கோ அது அறிவு சமூகம். எந்த நாட்டில் உழவர் குடிக்கு மதிப்பு அதிகோ அது பசியற்ற சமூகம். எந்த நாட்டில் நெசவாளனுக்கு மதிப்பு இருக்கோ அது நாகரிகம் அடைந்த சமூகம். இப்படி இருக்கா? இப்படி இருக்கா? இங்க படிப்புனாவே டாக்டர் தான். நோயாளிகளை உருவாக்கி நோயை குணப்படுத்துவது அல்ல, நோயாளிகளை உருவாக்காத ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை படைப்பதுதான் சிறந்த ஆட்சி. அதுதான் சுகாதாரமான நாடு, சிறந்த நாடு.